எங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதுக்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை. கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்கள், அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்லுங்கள். இவர் ரெண்டு பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையிலே சர்வேயர் இல்லை என்கிறார்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கியும் எங்களுடைய எதிர்க்கட்சி கொறடா அவர்களையும் துணைத் தலைவர்களையும் வணங்கி மாண்பு அமைச்சர் அவர்கள் கூறிய பாலம் கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார், அதற்கு நன்றி. அதற்கும் கவுண்டம்பாளையத்துக்கும் இடையில் 760 மீட்டர் தான் உள்ளது. இந்த இடைப்பட்ட தூரத்தில் இந்த பாலத்தோடு சேர்த்து அதை கட்டினால் அங்கு கோவையிலிருந்து நீலகிரி மைசூர் வழியாக செல்லும் அத்தனை வாகனங்களும் இடையூறு இல்லாமல் செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டுள்ளோம். ஆகையால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த 760 மீட்டர் தூரத்தை இந்த சாய்பாபா காலனி பாலம் கட்டுவதற்கு உள்ள ஒப்பந்தத்தை சேர்த்து அதையும் சேர்த்து கட்டி தருவாரா என்பது தங்கள் வாயிலாக கேட்க அறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கவுண்டம்பாளையம் சங்கனூர் சாலை என்பது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்டது. எனது மாநகராட்சியில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு அதுக்கு பாலம் கட்ட முடியும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற பாலம் கட்டுவது தேசிய நெடுஞ்சாலை மூலமாக அந்த பாலம் கட்டப்படுகிறது. அதனால் நகராட்சி என்னுடைய அமைச்சர் அவர்களிடத்தில் கேட்டு தான் இந்த பதிலை நீங்கள் பெற முடியும். இதை பொறுத்தளவுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பாலத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அது தேசிய நெடுஞ்சாலை மாநகராட்சிக்கு சொந்தம் இல்லை. சாய்பாபா காலனி கவுண்டம்பாளையம் இடைப்பட்ட தூரம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளதுதான் நான் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். இல்லை, நீ கேள்வி கேட்கறது வந்த உடனே கேட்டுட்டேன். அந்த குறிப்பிட்ட அந்த தூரம் என்பது நகராட்சிக்கு சொந்தமான சாலை தான் அந்த சாலை. அதனால் நகராட்சியினுடைய அனுமதி பெற்று கொடுத்தால்தான் அவங்க கட்ட முடியும். அதனால் நகராட்சி தான் செய்ய முடியாது. அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். கவுண்டம்பாளையத்திலிருந்து சங்கனூர் போகிற வழியிலே ரயில்வே கிராசிங் இருக்கிறது. அதற்கு ஒரு உயர்மட்ட பாலம் கட்டி தருவாரா என்பதை கேட்பதற்கு முன்னாடியே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதேபோல் இது NH ரோட்டில் தான் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் 2 பாலமும் கட்டப்பட்டுள்ளது. அதனால் அந்த 760 மீட்டர் கண்டிப்பாக நகராட்சிக்கு சொந்தமல்ல. அதே போல தான் நீங்கள் கணபதி விரிவாக்க பணிக்காக 38 கோடி எங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதுக்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை. கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்கள், அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்லுங்கள். இவர் ரெண்டு பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையிலே சர்வேயர் இல்லை என்கிறார்கள். கேளுங்க, நீங்க சொன்ன அம்மா ஆட்சியில பணம் அனுப்பியிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்திருக்காங்க, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேள்வி வரும். இல்ல குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேம்பாலம் கேட்டிருக்கிய அது நான் உண்மையிலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை. இந்த பணம் 3 ஆண்டு காலமாக மாநகராட்சியில் தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 28ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு போறதா உட்காருங்க. நீங்க தூங்கி கொண்டிருக்கீங்க. 28ஆம் தேதி நானே கோயம்புத்தூருக்கு வருதா இருக்கிறேன். அன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரும் எங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய மேற்பார்வை பொறியாளர் வைத்துக்கொண்டு உங்களை வைத்துக்கொண்டே அது எந்த சாலை என்பது அப்பயே நான் விரிவாக அங்கேயே நான் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.